ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. கரூர் சம்பவத்தில் சிக்கி 41 பேர் இறந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் இந்த தீர்ப்பை யார் யார் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. முதல்ல உத்தரவு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றியிருக்கு உச்சநீதிமன்றம். அதோடு நிற்காம நீதிபதிகள், போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றையும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். சரி, இந்த குழுவில் யார் யார் இருக்க போறா அப்படின்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில தான் 3 பேர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு. இந்த குழுவில் இருக்கக்கூடியது 2 தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருக்கக்கூடாது, தமிழராக இருக்கக்கூடாதுங்க. ஆனால் தமிழக கேடர்லேருந்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டுக்கங்க அப்படிங்கிறது தான் உத்தரவே. இதுவும் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. சரி, இந்த தீர்ப்புக்கு பிறகு என்னென்ன ரியாக்ஷன், யார்கிட்டேருந்து எப்படி வருது? இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு தோல்வியா என்று விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும்ல. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்த உடனேயே முதல்வர் ஸ்டாலின் தமக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை செஞ்சாராம். இதுக்கு முன்னால கரூர் சம்பவம் நடந்த சில நாட்கள்லேயே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது சிஎம் என்ன முடிவில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம முன்கூட்டியே டிஜிட்டல் திண்ணையில் ரொம்ப விளக்கமாகவே சொன்னோம். அதாவது கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் சிபிஐ விசாரணைன்னு வந்துச்சுன்னா அது முழுக்க திமுகவை நோக்கி தான் இருக்கும். நம்மளை எப்படி டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். செந்தில் பாலாஜியை அடிக்கடி அழைத்து விசாரணைங்கிற பேரில் நடத்துவாங்க. இதை மீடியாக்களும் ஊதி பெரிதாக்கும். அப்போ நம்ம தான் ஏதோ திட்டம் போட்டு சதி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபோக்கஸை கொண்டுட்டு வருவாங்க. அது கட்சிக்கும் ஒரு டென்ஷன் தான், அரசுக்கும் ஒரு டென்ஷன் தான். அதனால் நம்ம சிபிஐ விசாரணைக்கு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஆக நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்வோன்னு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் கூறினார் என்று நம்ம டிஜிட்டல் திண்ணையில் சொல்லியிருந்தோம். சரி, ஒரு ஆப்ஷனில் இருந்தார் சிஎம். இப்போ உத்தரவே வந்துருச்சு சிபிஐக்கு மாற்ற சொல்லி. இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? இப்போவும் சிஎம் ஸ்டாலின் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாராம். இந்த டிஸ்கஷன் பற்றி முதல்வருக்கு நெருக்கமானவர்களிடம் நம்ம பேசணும். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு பற்றி சிஎம் ரொம்ப இயல்பாகவும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாருங்க. அவருக்கு எதுக்குங்க இதனால டென்ஷனு? இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு கருத்து கூட உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை என்பதையும் சிஎம் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. அத்தோடு எஸ்ஐடி விசாரணை அப்படிங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் போட்டது தான். நமக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயும் அரசு வழக்கறிஞர்கள் டிஃபெண்ட் பண்ணாங்க. இவ்வளவுதான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கு. இதனாலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில் அரியலூர் மாணவி லாவண்யா இறந்ததற்கு மத மாற்றம் தான் காரணம்னு அண்ணாமலை அறிக்கை கொடுத்தாரு. டெல்லியில் தமிழ்நாடு இல்ல முன்பாக பாஜக மாணவர் அமைப்பினர் கூட ஆவேசமாக போராட்டம் நடத்தினாங்க. அதோடையா நின்னாங்க? டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கூட வந்து விசாரிச்சது. அப்புறமாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கேஸை சிபிஐக்கு அனுப்பியது. தேசிய அளவில் ஏதோ மிகப்பெரிய மத மாற்றம் நடந்து விட்டதாக பெரிய பில்டப்பை பாஜக செஞ்சாங்க. ஆனா சிபிஐ விசாரிச்சு என்ன சொன்னதுன்னு ஞாபகம் இருக்குதா? அதாவது ஹைகோர்ட்ல மத மாற்றமே நடக்க முயற்சி செய்யவில்லை, குடும்ப பிரச்சனையில தான் மாணவி லாவண்யா தற்கொலை செஞ்சிட்டாருன்னு சிபிஐயே கேஸை கைவிட்டுருச்சு. அப்ப இதையும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். இப்போ கொடுத்த உத்தரவுல கூட சிபிஐ மட்டும் தனியா விசாரணை நடத்தல, கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவும் போட்டிருக்கிறாங்க. அந்த குழுவுல தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மாசமும் சிபிஐ ரிப்போர்ட் தரணும்னு உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சு இல்லையா? அந்த குழு கிட்ட தான் சிபிஐ ஒவ்வொரு மாசமும் ரிப்போர்ட் தரப்போகுது. உயர்நீதிமன்றம் உத்தரவுல எஸ்ஐடி விசாரிச்சு உண்மை வந்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க, அதையும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க.
ஆனா இப்ப சிபிஐக்கு போனதுனால அவங்க போக்குல அவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுக்கட்டும், எந்த கோணத்துல சிபிஐ விசாரிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேஷுவலாகவே பேசியிருக்கிறார் சிஎம் ஸ்டாலின். சரி, விஜய் தரப்பு எப்படி பார்க்குது இந்த உத்தரவை? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனேயே விஜய்க்கு ஆதவ் அர்ஜுனா ஃபோன் அடிச்சு பேசியிருக்கிறாரு. அப்போ எஸ்ஐடி விசாரணைக்கு பதிலாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தணும்னு தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருந்தோம். ஆனா இப்ப நாம நினைச்ச மாதிரியே ஆர்டர் வந்துருச்சு, நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும்னு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனே, இப்பவும் சொன்னபடியே தீர்ப்பு வந்துருச்சு பாத்தீங்களா என்று ஆதவ் அர்ஜுனா குதூகலத்துல குதிச்சிருக்கிறாரு. அப்போ விஜயும் கங்க்ராட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொன்னபடியே ஆர்டரை வாங்கிட்டீங்க அப்படின்னு பாராட்டி தள்ளிவிட்டாராம். அத்துடன் தாவேகா நிர்வாகிகளிடமும் விஜய் பேசியிருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு டெல்லியில நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குங்க. உண்மைதான், இந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரும் அதை நிரூபித்து காட்டிட்டாருன்னு தான் நான் யோசிக்கிறேன், சொன்னபடியே செஞ்சுட்டாரு அப்படின்னு வழக்கத்துக்கு மாறாகவே ரொம்பவே ஆதவ் அர்ஜுனாவை பாராட்டி இருக்கிறாராம் தளபதி விஜய். இதே மாதிரி தான் தாவேகா நிர்வாகிகளும் ஒரே குஷிதானா. இந்த கோர்ட் ஆர்டர் மூலமாக தாவேகா கட்சிக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவின் இமேஜ் சும்மா சர்ன்னு ஏறிக்கிட்டே இருக்கான். ஆதவ் அர்ஜுனாவை ஆஹா ஓஹோவெனவும் சொன்னதை சாதிச்சிட்டீங்க சார் அப்படின்னு பாராட்டி தள்ளுகின்றனர் நிர்வாகிகள். அதே சமயத்துல விஜய்க்கு ஒரே ஒரு வருத்தமா, இந்த சமயத்துல புஷி ஆனந்த் கூட இல்லையே அப்படின்னு. அதுவும் நம்ம இனிமே கரூருக்கு வேற நம்ம பயணம் பண்ணணும், ஆர்டரை வாங்கிட்டோம், இந்த சமயத்துல புஷி ஆனந்த் கூட இருந்தா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, அந்த விஷயம் என்னாச்சு என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் கேட்டிருக்கிறார். அவரும் அதற்கான மூவும் நடந்துகிட்டு தான் இருக்கு தளபதி, கவலைப்படாதீங்க, சீக்கிரமே புஷி ஆனந்துக்கு முன்ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாராம். அதை செய்யுங்க ஆதவ் என்று கட்டளை இட்டிருக்கிறாராம் விஜய். சரி, இதுல அதிமுகவும் பாஜகவும் எப்படி நினைக்கிறாங்க? ரெண்டு பேரும் தானே சிபிஐ வேணும் இந்த வழக்குலன்னு கேட்டாங்க. அப்ப ரொம்ப ஹாப்பியா, அதையும் பார்த்துடலாம். எஸ்ஐடி விசாரணைக்கு பதிலாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தணும்னு கேட்டது தாவேகாவுடைய ஆதவ் அர்ஜுனா. ஆனா சிபிஐ விசாரணை கேட்டது அதிமுகவும் பாஜகவும் தானே. அதிமுக நேரடியாக இல்லாமல் கரூரில் இறந்த குடும்பத்தினர் பெயரில் சிபிஐ விசாரணை கேட்ட மனுவை போட்டிருக்கிறாங்க. பாஜக வக்கீலும் மனு போட்டிருந்தாரு. அதிமுக ரியாக்ஷன் பற்றி எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களிடம் நம்ம விசாரிச்சோம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பார்த்ததுமே அண்ணனால நம்பவே முடியலங்க. ஏன்னா இப்படி சிபிஐ விசாரணைக்கு உடனே மாட்டிடுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. இருந்தாலும் சிபிஐ விசாரிக்க போறதுனால ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறாரு. நம்ம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நடந்திருக்கு என்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறார். ஆனால் பாஜக தரப்புல மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம தத்தளிக்கிறாங்களாம். அது ஏன்? அவங்களும் சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கிடைச்சிருக்கு, இதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? இதை பற்றி பாஜகவின் சீனியர் தலைவர்களிடம் நம்ம பேசின போது சிபிஐ விசாரிக்கணும்னு ஆர்டர் வரணும்னு ரொம்பவே நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதாங்க, எங்க எதிர்பார்ப்பும் நிறைவேறிடுச்சு. ஆனா சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்க போகுதுன்னு ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் பில்கிஸ் பானு கேஸ்ல குற்றவாளிகளுக்கு கருணை காட்டலான்னு ஆர்டர் தந்தவர். இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டு கேஸ்ல கூட நமக்கு சாதகமா தீர்ப்பு தந்தவர்கள்ல ஒருத்தர் தான் இந்த அஜய் ரஸ்தோகி. ஆனாலும் சிபிஐ நம்ம சொல்றத விசாரிக்கிற மாதிரி இந்த கண்காணிப்பு விசாரணை இருக்காது. இந்த குழுவுல தமிழக கேடர் அதிகாரிகளும் வேற இருக்கிறாங்க. எங்கேயோ கணக்கு மிஸ் ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இந்த ஆர்டரை ரசிக்க முடியாம தத்தளித்து கொண்டு இருக்கிறதாம் பாஜக. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.